ப்ராப்ளம் வந்துட்டு மினிமம் ஆப்ரேஷன்ஸ் டு மேக் யூனி வேல்யூ கிரிட். அதாவது இவங்க கொடுத்துருக்க கிரிட்டு ஃபுல்லாத்தையும் ஒரே மாதிரி வேல்யூ தான் இருக்கணும். இப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா கிரிட்டு ஃபுல்லாக 2வாக இருக்கணும். ஒன்றா 4ன்னு எடுத்துக்கிட்டேன்னா கிரிட்டு ஃபுல்லாக 4ஆக இருக்கணும். அந்த மாதிரி. அப்புறம் அது கூட ஒரு எக்ஸ்ன்னு ஒரு இன்டீஜர் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டீஜரை தான் ப்ளஸ் பண்ணணும், இல்லைன்னா மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா எதுவுமே பண்ணாமல் விட்டுறணும் அந்த நம்பரை. ஸோ அப்படி பண்ணி நான் ஒரு யூனி வேல்யூ கிரிட், அதாவது கிரிட்டு ஃபுல்லாக ஒரே நம்பர் இருக்கிற மாதிரி நான் மாற்றணும். அதில் வந்துட்டு எவ்வளோ மினிமம் ஆப்ரேஷன்ஸ்னால் பண்ணி அந்த யூனி வேல்யூ கிரிட் ஆக முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க கிரிட்டுன்னு சொன்ன உடனே என்னன்னா 2D அரே தான் கொடுத்துருப்பாங்க. சொன்ன மாதிரி 2D அரே கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ளாட்டன் பண்ணலாம் இந்த 2D அரேவை சிங்கிள் 1D அரேவை பண்ணோம்னா 2 4 6 8 அப்படி ஒரு 1D அரேவை மாற்றிட்டோம்னு வைங்களேன். ஸோ ஒன்றா ரொம்ப சின்ன நம்பராக இருந்தால் பெரிய நம்பரை சின்ன நம்பர் ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டங்கிறது இருந்த சென்ஸ் நம்ம நிறையா டைம் எக்ஸால் மைனஸ் பண்ணணும். பட் அதுவே சின்ன நம்பரை பெரிய நம்பராக மாற்றணும். இப்போ 2வை 8ஆக மாற்றணுன்னா நான் இதுவே 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும். அதுவே 8 2ஆக மாற்றணுன்னா 6 டைம்ஸ் மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டுக்கும் இல்லாமல் இதர் 4ஆவோ 6ஆவோ இப்போ இதை 6ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். 2வை 6ஆக மாற்றுறதுக்கு 3 டைம் பண்ணணுமா? இது ஒரு டைமா? ஸோ 3 2 இது 1 இது 3 டைம், இது ஒரு டைம், 4 டைம், இது ஒரு டைம், 5 டைம் பண்ணணும். பட் அதுவே 4ன்னு எடுத்துக்கோங்களேன். எல்லாமே 4ஆக மாற்றுறோன்னா இது ஒரு டைம், இது வந்துட்டு மாற்ற வேண்டியது ஏன்னா 4ஆக தான் இருக்குது. இது ஒரு டைம், இது 2 டைம். ஸோ 1 1 2 இது 2ன்னா 4, மொத்தம் 4 டைம்லேயே நான் முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி நடுவில் இருக்கிற எலமெண்ட்டை நான் எடுத்துக்கணும், மிட் எலமெண்ட் மாதிரி. ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டையும் இந்த 1D அரேவை மாற்றினா தான் எல்லா எலமெண்ட்டும் ஒரே சீராக இருக்கும். ஸோ நம்ம அதுலேருந்து இந்த மிட் எலமெண்ட் எடுத்துடலாம். n ஈக்குவல் டு grid dot length int m equal to grid of 0 dot length okay int size equal to, அதாவது இப்போ நான் merged array ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு வந்துட்டு n into m. அப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருக்குது, சைஸ் ஒரு நியூ அரே க்ரியேட் பண்ணிட்டு மர்ஜ் பண்ணிக்கலாமா இப்போது. ஃபார் int element அப்படி பண்ண முடியாது. இது வந்துட்டு 2D அரே இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு எழுத தெரியாது. i equal to 0, i less than n, i plus plus for int j equal to 0, j less than m, j plus plus int k. எதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன்னு இப்போ புரியும். int இல்லை சாரி தப்பு பண்ணிட்டேன். சைஸ் வந்துட்டு இந்த சைஸ் ரெண்டும் சேர்த்தா மொத்தம். அப்போது நான் ஃப்ளாட்டன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, flattened array equal to new int of size. ஏன் n into mனா இப்போ மொத்தம் இது எத்தனை எலமெண்ட் இருக்குது, 4 எலமெண்ட் இருக்கா. n வந்துட்டு இது 1 இது 2, 2 ரோ 2 காலம் இருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு மொத்தம் 8 எலமெண்ட்டுன்னு பார்த்தா ரோ இன்ட்டு காலம், அதுதான் n into m. ஸோ 2 சேர்த்து 2 into 2 4. ஸோ ஓகே, அதனால் அப்படி எடுத்துக்கிட்டேன். flattened array of k equal to array of k வந்துட்டு என்னப்பா, grid of I, grid of j, அப்புறம் இது போட்டதுக்கப்புறம் ஒன்றா k ப்ளஸ் ப்ளஸ் இப்படின்னு போடலாம், இல்லைன்னா k ப்ளஸ் ப்ளஸ் இப்படியும் போடலாம்.
ஓகே, ஸோ இப்போ இப்படி ஒரு ஃபார் லூப் எழுதி ஃப்ளாட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் மிட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஏன் ஸ்டார்ட் பண்ணாமல் கண்டுபிடிச்சோன்னா லார்ஜ் பெரிய நம்பர் கூட நடுவில் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃப்ளாட்டன்ட் அரே. ஓகே, int mid equal to size by 2 int mid element equal to flattened array of mid. ஓகே, இப்போ நான் நடுவில் இருக்கிற எலமெண்ட் எடுத்துட்டேன், அதாவது 4. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா நம்பரும் இந்த எக்ஸெல்லாம் நான் ப்ளஸ் பண்ணணும், இல்லை மைனஸ் பண்ணி நான் இந்த மிட் எலமெண்ட்டை ஆக்கணும். ஏன்னா இந்த மிட் எலமெண்ட் ஆக்கிறது தான் மினிமம் ஆப்ரேஷன்ஸ்னால் முடியும், மினிமம் ஆப்ரேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் அப்போ எல்லா எலமெண்ட்டுமே எக்ஸோட டிவிசிபிளாக இருக்கணுமா? ஏன்னா இப்போ எக்ஸ் டைம்ஸ் ப்ளஸ் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும், 4 கிடைக்கும், மிட் எலமெண்ட் கிடைக்கும். அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸோட மல்டிபிளாக இருக்கணும். அது நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். ஃபார் int element equal to flatten arrayல if element mod x not equal to 0 அப்படின்னா அப்போவே -1 பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டுலாம் இல்லைன்னு வைங்களேன். ரிசல்ட் equal to 0 for int element நீட்டாக எழுதணும். ஃப்ளாட்டன்ட் அரே. இப்போ ஃப்ளாட்டன்ட் அரே கொடுக்குறப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஓகே, இப்போ நான் வந்துட்டு 2 வந்துட்டு 4 மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதுக்குள்ள நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பேன். ஓகே, ஸோ இப்போ மிட் எலமெண்ட் மைனஸ் கரண்ட் எலமெண்ட், அதாவது எலமெண்ட் அந்த எலமெண்ட் வந்துட்டு mod ஆஃப் எக்ஸ் எவ்வளோ டிவிசிபிள் ஆகுதோ. இப்போ 4 - 8 - 4 வந்துட்டு 4. ஓகே, அப்போ நான் வந்துட்டு மைனஸ்லேயும் வரலாம் இல்லையா? அதனால் math.abs போட்டுடுறேன். அப்சல்யூட் வேல்யூ தான் எடுக்கும், மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ 8 - 4ன்னு எடுத்தால் 4 வருமா? இப்போ 4 mod 2 2, அதாவது 8ஐ 2 டைம் 2ஆல் மைனஸ் பண்ணால் 4 கிடச்சிருமா? அதுதான் எடுக்கணும். இப்போ வந்துட்டு ரிட்டன் ரிசல்ட் ராங் ஆன்சரா, கம்பைலேஷன் எரரா? ராங் ஆன்சர். ஏன் 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 அரிசி பதம். என்னவா இருக்கும்? என்ன தப்பாச்சு? 2 4 6 8 அவுட்புட் வந்து 0 வருது, ஆனால் 4 வந்திருக்கணும். ஏன் 0 வருது எப்போவுமே? ரிசல்ட் வந்துட்டு அப்போ அப்டேட் ஆகலை. இப்போது ரிசல்ட் ப்ளஸ் math.abs ஆஃப் இங்கே 2 வந்துருக்கிறப்போ 4 - 2 வந்துட்டு 2 ஆகிருக்குமா? 2 mod 2 0 விட்டுடலாம். 4 மைனஸ் அது பண்ண மாட்டோம், 6 எடுத்துக்கலாம். 4 - 6 2 2 mod 2 அதுவும் 0. ஓகே, அப்போ மாடு போடக்கூடாது, டிவிசிபிள் போடணும், அப்போ தான் ரிமைண்டர் கிடைக்கும். அறிவு 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 எல்லாம் அறிவு. அரிசி பதம். -1 அவுட்புட் வந்துட்டு -1, ஆனால் எக்ஸ்பெக்டட் 0வா? இஃப் எலமெண்ட் mod x ஓகே, அதனோட டிஃப்ரென்ஸு சாரி எலமெண்ட் எத்தனையாக வேணாலும் இருந்துக்கலாம். பட் இப்போ பாருங்களேன், இப்போ ஒர்க் ஆகணும். ஏன் இங்கே 1 வருது இப்போது அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம்.
இப்போது இங்கே வந்துட்டு 3 இருக்குது, 3 வந்துட்டு 4 ஆக்க முடியுமா அப்படின்னா 3 - 4 வந்துட்டு 1. ஸோ 1 வந்துட்டு 2ஓட மல்டிப்ளான்னு பார்ப்பேன். ஏன்னா ஒன்றா டூவை ப்ளஸ் பண்ணணும், 2வை மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த இது பண்ணி என்னால் இது கொண்டு வர முடியுமானா நான் மாடுலோ செக் பண்ணணும் இல்லையா? இதுக்கு தான், அந்த டிஃப்ரென்ஸுக்கு தான் நான் மாடுலோ செக் பண்ணணும். அதனால் 26 லைனில் முடிஞ்சது. அதுவும் இந்த ஒரு லைன் வைக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த இது க்ளோசிங் ப்ராக்கெட்லாம் இன்னும் ஒரே லைனில் போட்டோம்னா இன்னும் ஒரு 5-6 லைன் குறைஞ்சிருக்கும், 20 லைன்லேயே முடிச்சிருக்கலாம். ஆனால் இது மீடியம் லெவல் கொஸ்டின். நான் இது காலையிலேயே சால்வ் பண்ணிட்டேன், பட்டு போஸ்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு.